அரசு பேருந்துகள் அனைத்திலும் பெண்களுக்கு கட்டணமில்லா பயணம் என்ற அறிவிப்பை திரும்ப பெற வலியுறுத்தி சேலத்தில் தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் பேருந்துகளை இயக்காமல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் சிலம்பரசன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழக அரசு இலவச மகளிர் இலவச பயண திட்டத்தை நீட்டியதை கண்டித்தும் அது தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் இன்று பேருந்தை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக அந்த மகளிர் இலவச பயண திட்டத்தை தனியார் பேருந்தையும் சேர்க்க வேண்டும் அல்லது தங்களுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக தமிழக முதலமைச்சர் 110 விதியின் கீழ் சட்டப்பேரவையில் மகளிர் இலவச பயண திட்டத்தின் மூலம் டீலக்ஸ், அதே போன்று எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட பேருந்துகளிலும், அதே போன்று மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்லக்கூடிய அந்த மப்சல் பேருந்துகளிலும் இலவசமாக மகளிர் பேருந்துகளை அக்டோபர் 2 முதல் பயணிக்கலாம் என தெரிவித்ததை தொடர்ந்து தனியார் பேருந்து ஓட்டுநர் தற்போது இந்த போராட்டத்தை தொடர்ந்துள்ளனர். குறிப்பாக ஏற்கனவே நகர பேருந்துகளில், அரசு பேருந்துகளில் மகளிர் இலவசமாக பயணம் மேற்கொள்ளும் பொழுது அது ஏற்கனவே தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், இப்போது இந்த மகளிர் அரசு பயண திட்டத்தை விரிவுபடுத்துவதன் மூலம் தங்களுக்கு முழுவதுமாக பாதிப்பு ஏற்படுத்துவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டு தெரிவிக்கின்றனர். குறிப்பாக இந்த பொதுமக்கள் ஏறக்கூடிய அவர்களுடைய அதிக அளவிலான அந்த கலெக்ஷன் மூலமாக அவர்களுக்கு சம்பளம் பெற்று வருவதாகவும், இப்பொழுது அரசின் அறிவிப்பு காரணமாக தங்களுடைய தனியார் பேருந்துகளில் பொதுமக்கள் குறிப்பாக மகளிர்கள் யாரும் பயணிக்க மாட்டார்கள் எனவும், இதனால் தங்களுடைய வாழ்வாதாரம் முழுவதுமாக பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும், எனவே தமிழ்நாடு அரசு தனியார் பேருந்துகளிலும் மகளிர் இலவசமாக பயணம் மேற்கொள்ள முடியும், அதற்கான பயண செலவை அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும், அவ்வாறு முடியவில்லை என்றால் தங்களுக்கு அரசு பணிகளை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்று இந்த பணி நிறுத்த போராட்டத்தில் குறிப்பாக 50க்கும் மேற்பட்ட தனியார் பேருந்துகள் இன்று இயக்காமல் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி.